இந்த 2.1 ஆம்ப் வந்து கிருபாங்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அவங்க வந்து ஆல்ரெடி லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 8 இன்ச்சில் 8 ஓம்ஸ் டயன்டில் ஊஃபர் வச்சிருக்காங்க. சப்புமே 8 ஓம்ஸ்ல வச்சிருக்காங்க. அதுக்கு மேட்ச் பண்ணி இந்த ஆம்ப் செஞ்சிருந்தோம். யூஎஸ்பி போர்டு வந்து ஃபிளாக் வேவ் எல்லாமே பிளே ஆகிற டைப்ல தான் போட்டிருக்கோம். லெஃப்ட் ரைட்ல நல்ல 8 ஓம்ஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த ஆம்ப் ரெடி பண்ணியிருந்தோம். லெஃப்ட் ரைட்ல நல்ல ஒரு பேஸ் மிட் எல்லாமே வர மாதிரி தான் பண்ணியிருந்தோம். சப்பு வந்து ரொம்ப ஹார்ட் பேஸா இல்லாம ஒரு கூலான பேஸ் வர மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்ப் வந்து இந்த ஸ்மார்ட் டிவில கனெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ளூடூத் மூலமா. இந்த ரன் படத்தோட சீனை வச்சு நான் வந்து இதை டெஸ்ட் போட்டு காட்டுறேன். எனக்கு பொதுவாக அந்த வாரத்தில் 2-3 ஃபோன் காலில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, என்கிட்ட 5.1 ஒரிஜினல் மூவி தான் இருக்கு, ஆனா நான் படத்தை போட்டோம்னா சரௌண்ட் அப்பப்போ தான் வருது, மித்த இடத்துல நார்மலா இருக்கு அப்படிங்க. பொதுவாகவே எந்த ஒரு படமே 2 மணி நேரம் இருக்குன்னா 2 மணி நேரம் 5.1 வந்து டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இது ரன் மூவி. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த ஃபைட் சீனை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சினிமாங்கிறது 24 ஃப்ரேம் தான். அந்த ஒவ்வொரு 24 ஃப்ரேமுக்கும் 24 கிராஃப்ட் இருக்கு. அதுல மெயினா நம்ம கடைசி அவுட்புட்டா பார்க்கறது ஒரு வீடியோவும் ஒரு ஆடியோவும் தான். அதுக்கு தான் எல்லாருமே மெனக்கெட்டு இருப்பாங்க. இந்த படம் வந்து படம் ஆரம்பிச்சதுல இருந்து சப்வே ஃபைட் வர வரைக்கும் ஒரு மூட்ல வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கும். படம் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, மியூசிக் எல்லாமே டிராவல் ஆகிட்டு இருக்கும். இது வரைக்குமே எப்படி கொடுப்பாங்கன்னா, வில்லனுக்கு வந்து நல்ல ஒரு மாஸ் பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க. ஹீரோக்கு வந்து பிஜிஎம் அண்டர் பிளே தான் பண்ணிருப்பாங்க. தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. படம் ஃபுல்லாவே த்ரூ அவுட் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. இந்த சப்வே ஃபைட்லயுமே கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி ஃபுல் டீடைலா வேணாம்னு சொல்லுங்க, அடுத்தடுத்து நான் சொல்றேன் ஒவ்வொரு சீனை வச்சு. இப்போ இந்த சப்வே ஃபைட் சீனை பிளே பண்றேன். இப்போ இந்த சீன்லயுமே பாத்தீங்கன்னா, மாதவன் வந்து சட்டை அடைச்சதுக்கு அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் ஃபைட்ல போய்கிட்டு இருக்கும். கடைசி இந்த ஃபைட் எண்ட் ஆகும்போது அந்த சில்லற காயினை அவர் வந்து எடுத்து அடிப்பார் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் பிஜிஎம்மே ஆன் ஆகும். வேணா அந்த சீனை வந்து நான் பிளே பண்றேன் பாருங்க. இந்த படத்தோட டைரக்டரோட அவ்வளவு இன்டர்வியூமே நான் ஃபுல்லாவே பார்த்திருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு 1 ஹவர்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த வீடியோமே நான் ஃபுல்லா பார்த்தேன். இந்த படத்தோட ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். முடிஞ்சா யூடியூப்ல இருக்கு பாருங்க. 10ஆம் தேதி இந்த படம் ரீமாஸ்டர் ஆகி ரீ-ரிலீஸ் ஆகுது 4Kல டிஜிட்டல்ல. முடிஞ்சா தியேட்டர்ல போய் பாருங்க. நானுமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க போறேன். இந்த டெஸ்ட் சீனை வந்து பிளே பண்றேன் இப்ப. இவர் இந்த ஓடி போய் சட்டரை அடைக்கிற வரைக்கும் ஒரு டென்ஷன் பில்டப் பண்ண உடனே சட்டரை அடைச்சோடனே சவுண்டை வந்து சைலண்ட் பண்ணிடுவாங்க. சைலண்ட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் எப்பவுமே மியூசிக்ல. எந்த அளவுக்கு சைலன்ஸை கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்றாங்களோ அப்பதான் அதுக்கப்புறம் வர மியூசிக்கோட பவர் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். எல்லா படத்துலயுமே இப்படிதான் டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல இந்த சீனையும் அதே மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த சட்டரை க்ளோஸ் பண்ணனே டென்ஷனுக்காண்டி அந்த ட்ரெயின் போற சவுண்ட வந்து டிசைன்ல கொடுத்துருப்பாங்க. ஃபைட் எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப மைல்டா பிஜிஎம் இருக்கும். இந்த ஃபைட்டோட எண்ட்ல மட்டும்தான் அந்த சில்லற காயின ஒரு துணியில வச்சு அடிப்பாரு பாத்தீங்களா, அங்கதான் பிஜிஎம் ஆனோம். ஆனா வில்லனுக்கு இந்த படம் எங்கெல்லாம் வில்லன் என்ட்ரு ஆகிறோ அவருக்குன்னு தனியா ஒரு மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து இந்த கையில தட்டுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் வில்லனுக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாங்க. வில்லனை வந்து பவர்ஃபுல்லா காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி. படத்தை முடிஞ்சா நோட் பண்ணி பாருங்க. இந்த படத்துல உள்ள எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். செம்ம ஹிட்டான பாட்டு எல்லாமே. இந்த படத்துல பாட்டுக்காண்டி இந்த படத்தை வந்து எத்தனை டைம் வாட்ச் பண்ணலாம். அதுபோல் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் வந்து ஜீவா சார். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவர் நிறைய பெரிய பெரிய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு இந்தியன், ஃபர்ஸ்ட் இந்தியனு, குஷி, இந்த மாதிரி பெரிய பெரிய படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அவர் தான். இந்த படத்துக்கும் சினிமோட்டோகிராஃபர் வந்து ஜீவா சார் தான். அவர் வந்து இப்போ உயிரோட இல்லை. அவரோட ஒர்க்கை பார்க்கும்போது அவ்வளோ இம்ப்ரெசிங்காக இருக்குது. ஒவ்வொரு ஷாட்டும் அப்பவே எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சப்வே ஃபைட் வந்து நடக்க இடம் வந்து ஒரு செட்டு போட்டிருக்காங்க. சப்வே வந்து இந்த சப்வேயோட லைட் பேட்டர்னை வச்சே நம்ம வந்து அவ்வளோ லேர்னிங் பண்ணிக்கலாம். லைட்டிங் பேட்டர்ன் வந்து இந்த ஃபைட் சீனில் கேமராவோட மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப கட்டு மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ட்ராலி இந்த மாதிரி மூவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே கட்டு நார்மலா இருக்க கட் ஷாட்ல அவ்வளவு டிஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க. க்ளோஸ், வைடு, டாப் டு பாட்டம் கேமரா மூவ் பண்ற இடம் எல்லாமே பயங்கர பக்காவா இருக்கும். இந்த முடிஞ்ச அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க.